வள்ளுவன் பிறந்து அறிவை கொடுத்தான், அறிவுக்கு அதுதான் சுபதினம். புத்தன் பிறந்து போதனை செய்தான், அன்புக்கு அதுதான் சுபதினம். காந்தி பிறந்து அகிம்சையை சொன்னார், உலகுக்கு அதுதான் சுதந்திரம். ஒருவன் துணிந்து தியாகம் செய்தால் உலகுக்கு அதுதான் சுபதினம். ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி ஆயிரம் இருக்குது சுபதினம். அடுத்தவர் நலனில் அக்கறை இருந்தால் ஆயுள் முழுவதும் சுபதினம். ஆயுள் முழுவதும் சுபதினம். ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி ஆயிரம் இருக்குது சுபதினம். அடுத்தவர் நலனில் அக்கறை இருந்தால் ஆண்டு முழுவதும் சுபதினம். ஆயுள் முழுவதும் சுபதினம். இன்றைக்கு உழவர் திருநாள் என்பது ஒரு சுபதினம். இது ஒரு ஹாப்பி பர்த்டே. யாருக்கு? உண்மையிலே நீங்களாம் தமிழ் பல்கலைக்கழக மாணவர்கள். வள்ளுவன் பிறந்த தினம் உழவர் தினம், உழவர் திருநாள். நெஞ்சை நிறுத்தி உட்காருங்க. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு களித்திருப்போரை நிந்தனை செய்வோம். விழலுக்கு நீர் வாய்ச்சி மாயமாட்டோம், வெறும் வீணருக்கு உழைத்து உடல் ஓய மாட்டோம், ஓய மாட்டோம். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நூற்றாண்டு விழா மகாகவி பாரதியாருக்கு கொண்டாடி விட்டோம். 100 ஆண்டுகளுக்கு முன்பே அவன் கண்ட கனவு அல்ல, அவன் விடுத்த எச்சரிக்கை இந்த பாடல். விழலுக்கு இறைத்த நீர் மாதிரி உழவனின் உழைப்பு இங்கே சுரண்டப்படக்கூடாது என்பதற்கு அப்பே ஒரு முத்திரை பதித்த பாடலை கொடுத்தான் பாரதியார். இந்த அரங்கம், அதுவும் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம், உலகத்திலேயே தமிழுக்காக மொழிக்காக ஒரு பல்கலைக்கழகம் தோன்றி சிறப்போடும் பொலிவோடும் வெற்றி நடை போடுகிறது என்றால் அது நமது தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம். இதுக்கே இப்படி கைதட்டீங்கள. அடுத்து ஒன்று சொல்ல போறேன். அப்பேற்பட்ட இந்த தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா திருவள்ளுவர். இதுக்கே இப்படி கைதட்டீங்கன்னா அடுத்து தாங்க மாட்டீங்க. அப்பேற்பட்ட திருவள்ளுவனுக்கு முதல் எழுத்து பேருக்கு முன்னால் இருக்கக்கூடிய எழுத்து எது தெரியுமா? வி. வி ஃபார் விவசாயி. இப்ப தட்டுங்க. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஒரு தமிழ் விவசாயி, அதனால் அவர் வி திருவள்ளுவர். இந்த உழவர் திருநாளுக்கும் இந்த தமிழ் பல்கலைக்கழகம் மொழிக்கும் என்ற தொடர்பு. யார் ஒருத்தன் ஓய்வில்லாமல் உழைத்துக் கொண்டிருக்கிறானோ அவன் கைகளில் வெற்றிக்கு கோப்பை கிடைக்கும். அதை சொல்லுகிறது உழைப்பை சொல்லுவது மொழி, உழைப்பை சொல்லுவது, உழைப்பை உற்சாகப்படுத்துவது, உழைப்பை தூக்கி பிடிப்பது உழவு தொழில். எப்படி சார் உழவு தொழில் ரைட்டு உழைக்கிறோம், இந்த மொழி என்ன சார், மொழியில உழைப்பு இருக்கா? நல்லா கேட்டுங்க. 200 மொழிகளுக்கு மேலாக இருக்கிற இந்த உலகத்தில் மொழி பேசுவதே உழைப்பாக இருக்கிற நீ மொழியை உச்சரித்தாலே அது உழைப்பு. அதுதான் தமிழ் மொழியின் சிறப்பு. அதனால்தான் அந்த உயரிய எழுத்தை உலகத்திலேயே காணற்கரிய அற்புதமான ஒரு அமுத
திரவியம், தமிழ் அமுத திரவியம் அந்த ழகரம். நாம் இங்கே அமர்ந்திருப்பது ழகர அபயம். அப்படி என்ன சார் இருக்கு? இந்த ழகரத்துக்கு உழைப்புக்கு என்ன சார் இருக்கு? நீ மற்ற மொழிகளை எல்லாம் பேசிடலாம், மற்ற மொழிக்காரெல்லாம் பேசுறான்னா அவன் எது பேசுன்னு கேட்டீங்கன்னா, எந்த எது ஒட்டுன்னு கேட்டீங்கன்னா, உதடு அவன் மொழியில ஒட்டாது. வெறுமனே நாக்கையும் பல்லையும் வச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க மற்ற மொழிகள். தமிழர் என்றாலே, அதுவும் பொங்கல் திருநாள் என்றாலே, அதுவும் உழவு திருநாள் என்றாலே ஆடி பாடி வேலை செஞ்சு அலுப்பு தீராது. அதனால நம்ம பாடுறோம். ஆடி பாடி வேலை செய்கிற ஒரே தொழில் என்ன தொழில்? உழவு தொழில் தான். கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் போய் உட்காந்துக்கிட்டு கேட்டால் ஆடிட்டு முடியுமா? உட்காந்து. ஆனால் இப்போ என்ன பண்ணுதுன்னா நம்ம பிள்ளையாங்க அது எங்கே உட்கார்ந்தாலும் சரி ஒரு பட்டாணி மாதிரி ஒரு ரவுண்ட் எடுத்து காதில் சொல்லிக்கிட்டு அது அந்த தொழில், உழவு தொழில் இந்த வேலை நடக்காது. உழவனை பாருங்க, உழவை பாட்டு கேட்பான், அவன் பாடுவாங்க. ஏர் குடிச்சு அப்படின்னு பாடு, ஏர் குடிச்சு நேர் அப்படின்னு பாடிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி உழவன் நினைத்தத இடத்துல அவன் பாட்டுக்கு நல்லா ஜாலியாக சுத்த முடியும். அதனால ஆடி பாடி கொண்டாடுகிற ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு. அதனாலதான் ஆடி பட்டத்தை தேடி விதைக்க சொன்னாங்க. இன்னைக்கு பட்டங்கள் மாறிவிட்டது. ஆடிப்பட்டம் மாறி அடுத்த ஐப்பசி கார்த்திகையில தான் மழை வந்து பட்டங்கள் மாறி போச்சு. நாம அந்த அளவுக்கு இயற்கையை கெடுத்து விட்டோம். பட்டங்கள் மாறி போச்சு, விவசாயியுடைய பட்டாக்களும் மாறி போச்சு. விவசாயி கையில இல்லாம போச்சு. இன்றைய நிலைமை எதுவாக இருக்கிறது? அப்பதான் அப்ப அந்த ஆடிப்பட்டம் தேடி விதைக்கணும். அப்படி தேடி விதைக்கிறதுக்கு ஒரு பாட்டை போட்டாதான் அது ஆடிப்பட்டத்தை தேடி விதைக்கணும். அற்புதமான இந்த நிகழ்வு பட்டிமன்றம் என்று இதை சொல்ல முடியாது. இது சுழலும் சொல் அரங்கம். சுழன்று சுழன்று இந்த மாணவ பேச்சாளர்கள் இங்கே பேச இருக்கிறார்கள். முதலிலே வாசுதேவன் என்கின்ற பேச்சாளர் இயற்கை உணவை பற்றி பேச வந்திருக்கிறார். இன்றைக்கு இயற்கை உணவு எப்படி இருக்கு? காலையில் எதிர்ச்சோம்னா இயற்கை உணவு எல்லா இடத்துலையும் இப்போ கிடைக்குது. எல்லாரும் ஈச்சு மூச்சு நடந்து பார்த்தா வண்டியில் அழகா கூழு, வரகு, சாம்பை, தர எல்லா உணவும் சிறுதானியங்களும் இன்றைக்கு காலையில் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிறது. இயற்கை உணவே என்று பேசுவதற்காக சா வாசுதேவன் அவர்களை அழைக்கிறோம். நோயை விளைவித்து, நோயை அறுவடை செய்து, நோயை உணவாக உட்கொண்டு 100 ஆண்டுகள் வாழ வேண்டிய இந்த வாழ்வை 25 ஆண்டுகளில் குறைத்துவிட்ட இந்த சமுதாய மக்களை நிலைநிறுத்துகின்ற, நல்வழிப்படுத்துகின்ற இயற்கை உணவு பற்றி இன்முகமாக உரைக்க வந்திருக்கிறேன். உழவு தொழில் உற்சாகம் பொங்க இன்றைய இளைஞருக்கு தேவை இயற்கை விவசாயமே என்று பேச வந்திருக்கிறேன். ஐயா, இயற்கை விவசாயம்னா என்னங்கய்யா? இயற்கை விவசாயம்னா என்ன? இயற்கை விவசாயம்னா அந்த ரசாயன உரங்கள்லாம் வேதிப்பொருட்கள்லாம் இல்லாம இயற்கையால் விளையப்பட்ட உணவு தானியங்கள் இயற்கை அப்படின்னு நாம சொல்றோங்கய்யா. பாரம்பரியம் மிக்க விவசாய குடும்பத்துல பிறந்த ஒருவனுக்கு அது தெரியலைங்கய்யா. இன்னைக்கு ஜப்பானிய எழுத்தாளர் ஒருத்தர் இந்த கருத்தை வலியுறுத்துறாருங்கய்யா. அவர் எழுதின ரவுலட் ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு நூலு 1975ஆம் ஆண்டுல அவர் வெளியிட்டிருக்காருங்கய்யா. அந்த ஜப்பானிய எழுத்தாளர் சொல்றாரு, இயற்கை விவசாயம் மட்டும்தான் ஒரு மனிதனை ஆயுள் கடந்து வாழ வைக்கணும், அது இயற்கை விவசாயம் தான் அப்படின்னு. எங்கோ இருக்கிற ஒருவன் இயற்கை விவசாயத்தை போற்றி காக்கிறான். ஆனா இயற்கை விவசாய குடும்பத்துல பிறந்தவன் இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட் போனோம்னா ரோட்ல என்ன அதுக்கு பேர் சுட்ட சோறுங்கய்யா. சுட சுட சுட்ட சோறை சுட்டுட்டு 100 ஆண்டு வாழ வேண்டிய தன்னுடைய ஆயுளை 50 ஆண்டுகள் வாழ்ந்து ஃபாஸ்ட் ஃபுட்டோட போனதுனால அவன் ஃபாஸ்டா இந்த மண்ணுல இருந்து போயிடுறாங்கய்யா. இதுதானே இந்த நிலத்துல நிலவிக்கிட்டு இருக்குங்கய்யா. அன்னைக்கெல்லாம் இயற்கை விவசாயம் எப்படிங்கய்யா இருந்தது? இன்னைக்கு எப்படி இருக்கு? புறநானூறு தமிழர்களின் வரலாற்று கருவூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்க இலக்கியமான புறநானூறு 396வது பாட்டு புறநானூறுல மாங்குடி கிழாருங்கிற ஒரு புலவர் எழுதியிருக்கிறாரு. நிலத்தை பாத்தி கட்டி இலையும் தழையும் போட்டு நிலத்தை சீர்படுத்தி நாத்து நட்டு
அந்த நாத்து வளர்றதுக்காக அந்த நிலத்துல மீனையும் நண்டையும் விட்டு அந்த நாத்து நல்லா வளர்ந்து அதுக்கு மேல ஆம்பல் மலர்கள் பூத்து குலுங்கி அப்படிப்பட்ட இயற்கை உணவுகளை சாப்பிட்ட அந்த தமிழர்கள் இன்னைக்கு எப்படிப்பட்ட விவசாயத்தை செய்யறாங்க தெரியுமாங்கய்யா? நான் ஒரு நிலத்தை சீர்படுத்தி அந்த நிலத்தை அழகாக்கி அந்த நிலத்துல அடியில செயற்கை உரம் என்னென்ன உரம் போடுறாங்க? யூரியா, பொட்டாசியம், அமோனியா எல்லாத்தையும் போட்டு மூடி அதுக்கு மேல நாத்த நட்டு அதுக்கு மேல பூச்சிக்கொல்லின்னு சொல்ற எல்லா விதமான ரசாயனங்களையும் தெளிச்சுட்டான். அப்படி தெளிச்சதுனால இயற்கை விவசாயி தன்னுடைய பிள்ளைக்கு பசிக்குதுன்னு சொல்றான். அந்த இயற்கை விவசாயி என்ன சொல்றான் அப்படின்னா, பசிக்குது தன்னுடைய பிள்ளைக்கு அப்படின்னு பிள்ளை வந்து கேக்குது. கேட்கும் போது நான் மருந்து அடிச்சுட்டு வந்திருக்கிறேம்மா, அதனால நான் உனக்கு சோறு ஊட்ட மாட்டேன் அப்படின்னு ஒரு இயற்கை விவசாயி சொல்றான். அதுக்கு நம்ம நம்மாழ்வார் ஐயா சொல்றாரு, நிலத்தை ரசாயன உரங்களையும் செயற்கை உரங்களையும் போட்டு நிலத்தை மலடாக்கிட்டீங்க. பசிக்குதுன்னு ஒரு பிள்ளை வந்து உங்ககிட்ட சொல்லுது அப்படின்னா அந்த பிள்ளை பசியில சாவறது ஒண்ணுதான், நீ விளைக்கின்ற விஷத்தை சாப்பிட்டு சாவறது ஒண்ணுதாங்க ஐயா அப்படின்னு நம்மாழ்வார் ஐயா சொல்றாங்க. என்னென்னையோ வாழ்க்கையை நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அவசரமான இந்த காலகட்டத்தில் இயற்கை உணவு, இயற்கை விவசாயம் தன்னை மேம்படுத்தவும் ஆரோக்கியமான சூழலில் வாழ வைக்கவும் பயக்கும் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அதுக்குதான் சோறு போடு நிலத்தை கூறு போடாதீங்கடான்னு ஒரு கவிஞன் பாடுறான். தாய்ப்பாலும் விவசாயமும் ஒண்ணுதாங்கய்யா. தாய்ப்பால் இல்லாத குழந்தை சோம்பலாகிவிடும், விவசாயத்தை மறந்த மனிதன் சாம்பலாகி போய்விடுவான். அதனால இயற்கை விவசாயத்தை காப்போம், இயற்கையான சூழலில் வாழ்வோம், ஆரோக்கியத்தை பேணுவோம் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக வேளாண் கல்வி விழிப்புணர்வே என்ற அடியில் பேசுவதற்கு செந்தமிழ் நண்பர்களே, உழவு தொழிலில் உற்சாகம் பொங்க இன்றைய இளைஞர்களுக்கு தேவை வேளாண்மை கல்வி குறித்த விழிப்புணர்வே. இளைஞர் உலகம் இன்பம், இல்லாத உலகம் துன்பம், கலையும் அறிவும் யாராலே, காளையர் கடும் உழைப்பாலே அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கவிஞர் அவர்கள். காளையர் நினைச்சா எது வேணாலும் முடிக்க முடியும். எங்களுடைய இளைய சமுதாயம் நினைச்சா வேளாண்மை கல்வி குறித்த விழிப்புணர்வு பெற்று வேளாண்மை சிறப்பாக செய்ய முடியும். நண்பர்களே, உலகையே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆயுதம் எதுனா கல்வி. குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் கல்வி அழகே அழகு. இது நம்ம எல்லாரும் தெரிஞ்சதுதான் நடுவர்களே. இன்னைக்கு வேளாண்மை குறித்து நம்ம விழிப்புணர்வு கல்வி குறித்து இருக்குதான்னு கேட்டா நிச்சயமாக இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வேளாண்மை, தன்னிறைவு வேளாண்மை, மாற்றிட வேளாண்மை, கலப்பு வேளாண்மை, வணிக வேளாண்மைன்னு வேளாண்மையில ஒரு பிரிவு. வேளாண் கல்லூரிகள்ல கால்நடை வளர்ப்பு, பட்டுப்புழு வளர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு துறைகளை அடுக்கிக்கிட்டே போலாம். ஆனா இது குறித்த விழிப்புணர்வு இன்றைய இளைய சமுதாயத்திடம் நிச்சயமாக இல்லை. பெருமைக்காக வேளாண் கல்வியை நாடிடும் இன்றைய இளைய சமுதாயம் நம் நாட்டின் விதியை மாற்ற வேண்டும் என்று தன் முனைப்புடன் போராடுவது கிடையாது. ஏன் புள்ள ஏசியில வெயில்ல படாம குளுகுளுன்னு வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க விளைநிலத்துல வேலை செஞ்சு 10 பேருக்கு சோறு போடணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க நண்பர்களே. அப்படியும் நினைச்சாலும் ஏன் புள்ள ஐடில வேலை பார்க்கணும், ஓன் புள்ள விவசாயமா செய்யறான்னு ஒரு இழிவான நிலைக்கு இன்றைய விவசாயிகள் தள்ளப்பட்டு இருக்கிறாங்க. இதுல இருந்துலாம் இன்றைய இளைய சமுதாயம் வெளிவரணும்னா வேளாண்மை கல்வி குறித்த விழிப்புணர்வு மட்டும்தான் நடுவர்களே முடியும். ஆகவே வேளாண்மை கல்வி குறித்த விழிப்புணர்வு பெறுவோம், வேளாண்மை செய்வோம். அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்கு என்று கூறி மீண்டும் ஒரு முறை உங்கள் அத்தனை பேருக்கும் உழவர் தின நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வேளாண்மை கல்விதான்
இன்றைய இளைஞனை உற்சாகப்படுத்தி அவரை உழவு தொழிலில் ஈடுபடுத்தும் என்று. ஏன்னா வள்ளுவர் அப்பயே சொல்லிட்டு போயிருக்காரு, மிகவும் உடலை வருத்தி வேலை செய்யக்கூடிய ஒரே தொழில் உழவு தொழில். அதனால பயந்துறாங்க. அதுதான் உனக்கு பயிற்சியாகவும் முயற்சியாகவும் இருக்கிற ஒரே தொழில் வேளாண் தொழில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடம்பு வளைச்சு போட்டு வேலை பார்க்கறதுனா பட்டுக்கோட்டை சொன்னது மாதிரி, உடம்ப வளைச்சு நல்லா உழைச்சு பாடுபடு, உனக்கு உலகத்துக்கு நன்மை இருக்கு. உடம்ப வளைச்சு நல்லா உழைச்சு பாடுபடு, உனக்கு உலகத்துக்கு நன்மை இருக்கு. சும்மா உட்கார்ந்து இருந்துக்கிட்டு சேர்க்கிற பணத்துக்கு ஆபத்து இருக்கு. அது நமக்கு எதுக்கு? சமூக பொறுப்பு வேண்டும் இளைஞனுக்கு. அப்பத்தான் விவசாயத்தை நோக்கி வருவான். இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னா அவன் வேறு துறைகளுக்கு செல்வதை காட்டிலும் இந்த நமது உணவு உடை உறையுள் நமக்கு அடிப்படை ஆதாரமாக இருக்கிற உணவு தான் வேண்டும், உழவு தொழில் தான் வேண்டும் என்று பேசுவதற்காக நமது அருமை மாணவர் செல்வன் சு வசந்த் அவர்கள் வருகிறார். படிச்சு பார்த்தேன் ஏறவில்லை, குடிச்சு பார்த்தேன் ஏறிருச்சு, சிரிச்சு பார்த்தேன் சிக்கவில்லை, மறைச்சு பார்த்தேன் சிக்கிருச்சு. ஐயா, இன்னைக்கு இந்த பாட்டை பாடிக்கிட்டு சுத்திட்டு இருக்க இளைஞர் பட்டாளத்தை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். உங்களுக்கு எல்லாம் சமூக பொறுப்பு என்று ஒன்று இருக்கிறதா? நல்லா கேட்கிற கேட்கிற எல்லாரும் மேடைக்கு வந்து உன்னை போட்டுத்தாங்க. ஐயா, நடிகர்களுக்கு சங்கம் வச்சு பால் ஊத்துறதுக்கு இங்க ஆள் இருக்கு. ஆனா ஒரு விவசாயி செத்து போனா அவனுக்கு பால் ஊத்த கூட இங்க ஆள் இல்லைன்னு சொன்னா விவசாயம் எந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குதுன்னு நம்மள யோசிச்சு பார்க்கணும். ஐயா, வெள்ளை நிறத்தை பார்த்து போற கண்ணும் விவசாயத்தை பார்த்து ஒதுங்கி போற ஆணும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. ஒரு புது படம் மொழியா விட்டு நீ பாட்டுக்கு பூர்வத்தை கிளம்பிட்டு இருக்க. பழைய மொழிகளுக்கு பதிலாக நாங்களாம் ஒரு புது மொழி உருவாக்கி புது மொழி. ஐயா, உங்களை பார்த்து ஒரு கேள்வி. என்னைய பார்த்து கேள்விதான் வருது. ஐயா, இன்னைக்கு இந்த தஞ்சாவூர் எதுக்குங்க ஐயா பிரபலமா இருக்கு? தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைக்கு பிரபலம். ஐயா, நீங்க நடுவரா உட்காந்து தலையை மட்டுமே ஆட்டி இருக்கனால தலையாட்டி பொம்மை அப்படி என்னை பத்தி கேள்வி நடத்துறாதீங்க. இங்க மட்டும்தான் தலையாட்டுவேன் இல்லை, நான் வீட்டிலையும் தலையாட்டிக்கிட்டு தான். ஐயா, தலையாட்டி பொம்மை மட்டும் இந்த தரணி போற்றும் தஞ்சைக்கு பெருமை இல்லை. என் பெரும்பாட்டன் ராஜராஜ சோழன் கட்டிய பெரிய கோவில் உள்ள இந்த பூமியிலே ஒரு சமூக பொறுப்பு இருக்கிறதுன்னு சொன்னா நம்ம எல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் தானே. சமூக பொறுப்பா என்ன? அந்த சமூக பொறுப்புன்னு தானே யோசிக்கிறீங்க. இன்னைக்கு இந்த தரணி போற்றும் பெருவுடையார் கோயிலுக்கு நம்ம எல்லாரும் போயிருக்கோம். அந்த கோயில்ல எல்லாரும் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த கோயில்ல அந்த கோபுரத்துல கலசம் இருக்கும். அந்த கலசத்துல 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தானியங்களை சேமிச்சு வச்சு மாத்திர பழக்கம் இந்த தஞ்சாவூருக்கு இருக்குங்க ஐயா. ஏன் அப்படி நம்ம செய்யறோம்னா, இடியோ மழையோ சுனாமியோ வந்து இந்த பூமி பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பாதிக்கப்பட்ட அந்த தானியத்தை எடுத்து நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். அன்னைக்கு சிந்திச்ச அந்த சமூக பொறுப்பு இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லைன்னு சொன்னா இந்த இளைஞர்கள்ட்ட சமூக சிந்தனை இல்லதானுங்க ஐயா. அந்த சமூக சிந்தனையை கொடுக்கிறது தாங்க ஐயா இங்க நான் வந்திருக்கேன். ஐயா, சங்க இலக்கியத்துல ஒரு காட்சி என்னன்னா, நம்ம தமிழக வீதியில சோத்தை வடிச்ச கஞ்சிய ஊத்தி விடுறாங்க. சோறை வடிச்சு தெருவுல ஊத்தி விடுறாங்க. வடிச்ச கஞ்சிய. ஆமாங்க ஐயா. அதேங்கப்பா, அவ்வளவு தாராளமாக இன்றைக்கு வேளாண்மை இருந்திருக்கிறது. வந்தாரை வாழ வைக்கும் எங்களுடைய தமிழகம் என்பது. ஐயா, அந்த வடிச்ச கஞ்சியை ஊத்தும் போது அப்படியே அந்த கஞ்சியானது அந்த தெருக்கள்ல ஆறா போகுது. அப்படி ஆறா போகும்போது அந்த வழியா பார்க்காம அந்த யானை என்ன பண்ணிச்சு, அதுல வலிக்கு விழுந்துருச்சு. வடிச்ச கஞ்சியே ஆறாக வந்த இந்த தமிழக வீதியில் இன்றைக்கு விவசாயிகளோட கண்ணீர் மட்டும் ஆறா வந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா நம்மளோட அறியாமதான் காரணம். வடிச்ச கஞ்சியில யானையே வலிக்கு விழுந்துருச்சுன்னா நீ நடந்து போனா என்ன ஆகும்?
ஆளே காணாம இருப்பேன். ஐயா, செங்கல்பட்டு மாவட்டம் கீழ் அத்திவாரம்னு ஒரு ஊருங்க ஐயா. அந்த ஊர்ல 3க்கும் மேற்பட்ட கல்குவாரி இருக்கு. கல்குவாரியில வேலை நடக்கிறதுக்காக வெடி வச்சு அந்த பாறைகளை வெடிக்கிறாங்க. அப்படி வெடிக்கையில பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கீழ் அத்திவாக்கம்ன்ற ஊர் என்ன ஆகுது, அப்படியே சேதமாகும். வீடுகள் இடிஞ்சு அந்த தூசுனால, வெடி வைக்கிற அந்த தூசுனால பக்கத்துல இருக்க விவசாய நிலங்கள் அந்த மாசுக்கள் அப்படியே போய் படிஞ்சு, அதனால விவசாயத்தை பண்ண முடியல. அப்ப எல்லாரும் பக்கத்து ஊருக்கு புலம்பெயர்ந்து போயிடுறாங்க. அப்ப வாழ வழியின்றி பக்கத்து ஊருக்கு புலம்பெயர்ந்து போனாலும் ஒரே ஒரு இளைஞனான விமல் மட்டும், நாம இந்த விவசாயத்தை கைவிட்டுட்டா நாளைக்கு நாம பசிக்கு இன்னொருவன்ட்ட கையேந்த வேண்டிய நிலை வந்துடுமேன்னு சொல்லி அந்த ஊர்ல இருந்து தானே விதைச்சு தானே அறுவடை செய்து தானே சாப்பிட்றான்னு மட்டும் இல்லாம பக்கத்து ஊருக்கு போனாங்கல்ல புலம்பெயர்ந்து வாழ வழியின்றி, அந்த ஊர் மக்களுக்கு சோறு போட்டிருக்கான்னு சொன்னா அந்த விமலை போல ஒவ்வொரு இளைஞனும் தான் விதைத்து தான் அறுவடை செய்து சாப்பிடுவேன்னு சொன்னா இன்னைக்கு இந்தியா அடுத்த மாநிலத்துக்குள்ளேயோ அடுத்த நாட்டுக்கிட்டேயோ கையேந்த வேண்டிய நிலை வந்துருக்குமா ஐயா? ஐயா, கணினியில் வேலை பார்ப்பவனை உயர்வாகவும் காட்டில் வேலை செய்பவனை கேவலமாகவும் பார்க்கும் இந்த சமுதாயத்திற்கு தெரியவில்லை அரிசியை இன்டர்நெட்டில் டவுன்லோட் செய்ய முடியாது என்று. ஒரே ஒரு வாக்கியத்தை சொல்லி நான் முடிவு செய்றேன். வாடி வாசல் திறந்தால்தான் வீடு வாசல் திறப்பேன் என்று ஜல்லிக்கட்டுக்கு மல்லுக்கட்டி நிற்கும் இந்த இளைஞன் விவசாயத்திலும் அதே அக்கறையை காட்டினால் நாம் நாளை முன்னேற்றம் அடைய முடியும். ஐயா, இந்த நிகழ்ச்சியை நம்ம எதுக்காக நடத்துறோம்? இந்த சமூகம் பார்த்து அந்த சமூகத்துக்கு ஒரு பொறுப்பு வரணும் தானங்கய்யா. அந்த சமூக பொறுப்பு உங்களுக்கும் இருந்துச்சுன்னு சொன்னா இந்த சமூக பொறுப்புக்கே நல்லதொரு தீர்ப்பை தருமாறு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவருடைய பேச்சு வெற்றி அடைந்திருக்கிறது. எப்படி தெரியுமா? நமது இந்த தமிழ் பல்கலைக்கழகத்தின் துடிப்பான முனைவர் சீமா இளையராஜா அவர்கள் ஒரு அறிவிப்பு சீட்டை கொடுத்திருக்கிறார். நீங்க உண்மையிலே ஆச்சரியப்பட வேண்டிய, அவருக்கு கிடைத்த பரிசு, அவருடைய பேச்சுக்கு கிடைத்த பரிசு, மாணவர்களுக்காக பேருந்து 2 மணி வரையில் காத்து இருக்கும். எவ்வளவு பெரிய செய்தியை சொல்றேன். நீங்க எப்படி தூரம் நடந்து இந்த அதுவும் நம்ம காடு சார்ந்த இடமும் மாதிரி நம்ம பல்கலைக்கழகம் இருக்கு. இதுல நீங்க நடந்து போகணுமே ராசாக்களான்னு உங்களுக்கு ஒரு பேருந்து வசதியை இளையராஜா முனைவர் கொடுத்திருக்காருன்னா அதுவே இந்த பட்டிமன்றத்திற்கு மிகப்பெரிய வெற்றி. இன்றைய இளைஞருக்கு தேவை அரசின் முதல் மரியாதையே என்று பேசுவதற்காக கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியில் பயின்று கொண்டிருக்கிற மாணவி நூர் ஆகாஷ் பி அவர்களை அழைக்கிறோம். உங்கள் உரையை தாருங்கள். சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். பாடுகிற படுத்தூரை சுற்றும் போதும் பைந்தமிழில் அரும்போசை கேட்க வேண்டும். ஓடையிலே என் சாம்பல் ஓடும் போதும் கொஞ்சம் ஒன் தமிழே சலசலத்து ஓட வேண்டும். அன்னை தமிழுக்கும் அவையில் உள்ள அத்துணை பேருக்கும் எனது அன்பான வணக்கம். இதுவே என் உரையின் துவக்கம். இங்கு நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு உழவு தொழிலின் உற்சாகம் பொங்க இன்றைய இளைஞர்களுக்கு தேவை அரசின் முதல் மரியாதை. இதுல என்ன சந்தேகம்? வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயர்வான். விவசாய நிலத்தின் வரப்பை உயர்த்தினால்தான் நீர் வயலில் அதிக அளவு தங்கும். நீர் நிறைய தங்கினால்தான் நெல் விளைச்சல் நன்றாக இருக்கும். நெல் விளைச்சல் நன்றாக இருந்தால்தான் மக்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். எங்கே மக்கள் வறுமையின்றி மகிழ்ச்சியாக வாழ்கிறார்களோ அந்த அரசாங்கமே சிறப்பான அரசாங்கமாக விளங்கும் என்று அருந்தமிழ் வளர்த்த அவ்வை நமக்கு அறிவுறுத்துகிறார். இன்றைய இளைஞர்கள் பெரும்பாலும் உழவு தொழிலில் ஈடுபடாததற்கு எனக்கு தெரிந்த 4 காரணங்கள் இருக்கலாம். என்ன காரணம்? முதல் காரணம் விவசாயத்தில் வரும் குறைந்தபட்ச லாபம். 2 விவசாய நிலங்கள் வேகமாக சுருங்கி வருது. 3 விவசாய வேலைகளில் உள்ள சிரமங்கள். 4 விவசாயிகளுக்கு உரியான சுயமரியாதை என்பது முழுமையாக கிடைக்க பெறாமல் இருப்பது. இந்த 4 இடர்பாடுகளையும் அரசு களைந்தாலே
நிலங்கள். விதை விதைக்க வேண்டிய விவசாய நிலத்தில் இன்று எதை விளைவிக்கிறோம்? நிலத்தை நோக்கும் நெல்மணிகளையா, வானத்தை நோக்கும் அடுக்கு மாடிகளையா? ஏறு போன நிலங்கள் எல்லாம் இன்று கூறு போன மனைகள், பருப்பு கொடுத்த சோலைகள் எல்லாம் இன்று செருப்பு தொழிற்சாலைகள். நிலத்தை வித்து பணத்தை போட்டால் வங்கி பணம் கட்டி தரும், வாய்ப்பசிக்கு ரொட்டி தருமா? விலை வித்ததை வீடுதோறும் விற்றவனுக்கு விலை நிலத்தை விற்கும் அவனும் ஏனோ வீதிக்கு வந்து போராடுவதே விதியாகி போன நிலையாலானோ? விளைநிலங்கள் விற்பனை பலகை ஏந்துவதாலானோ என்னவோ வெள்ளாமை ஏற்க வேண்டிய நிலத்தை, நன்றாக கேளுங்கள், வெள்ளாமை ஏற்க வேண்டிய நிலத்தை இன்று வெஞ்சுவர் ஏற்று இருக்கிறது. விளைவிக்க பலமுறை உள்ளதையா, விளைவிக்க பலமுறை உள்ளதையா, ஆனால் விளைவிக்க, விளை வைக்க, விளை விற்றவனால் முடிவதில்லையே. நாட்டின் நாட்டின் முதுகெலும்பு விவசாயம் சரி, ஆனால் நாட்டின் விவசாயிகள் தெருவோடு. விளை வித்தவன் வீதிகளில் கிடக்க விளை வைத்தவன் செல்வந்தனாயானது எப்படி? சிந்தியுங்கள். உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு அரசிடமிருந்து உரிய விலை உத்தரவாதம் அளிக்கப்பட்டால்தான் உழைக்கும் உழவர்கள் உற்சாகத்தோடு உழைப்பார்கள். தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் பொருளாதார ரீதியாக காக்கும் வகையில் ஒரு நிலையான விலை நிர்ணயம் என்பது அரசால் எப்பொழுது நிர்ணயிக்கப்படுகிறதோ, அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தொழிலாக, அரசு தொழிலாக எப்பொழுது விவசாயம் என்பது விஸ்வரூபம் எடுக்கிறதோ அப்பொழுதுதான் உழவு தொழிலில் இளைஞர்கள் உற்சாகமாக பங்கு பெறுவார்கள். எம்ஆர்பியை பார்த்துவிட்டு போட்டிருப்பதை கொடுத்துவிட்டு வருவதை போல விவசாயியிடம் எந்தவித பேரமும் பேசாமல் பொருட்கள் வாங்கப்படும் நிலையை அரசுதான் உறுதிப்படுத்த வேண்டும். இன்றைய தலைமுறையினருக்கு கணினியை தெரிந்த அளவிற்கு கழனியை தெரியவில்லை. எனவே வேளாண்மை குறித்த விழிப்புணர்வு பயிற்சிகள் என்பது அரசால் வழங்கப்பட வேண்டும். விவசாயிகள் என்று சமூக வலைதளங்களில் மட்டுமல்லாமல் சமூகத்திலும் கொண்டாடப்படுகிறார்களோ அன்றுதான் விவசாயிகளுடைய உழைப்பு என்பது உன்னதம் பெறும். ஒரு பெண்ணோ, ஒரு பெண்ணை பெற்ற பெற்றோர்களோ விவசாயிக்கு எந்தவித தயக்கமும் இன்றி திருமணம் செய்யும் நிலை என்பது தழைக்க வேண்டும். தெருவிற்கு தெரு மதுபான கடைகளுக்கு பதிலாக உழவர் சந்தைகள் எப்பொழுது திறக்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் உழைக்கும் பொருட்களுக்கு மதிப்பு என்பது சரியானதாக அமையும். அன்னமுட்டவன் நடு ரோட்டில் அழுது புலம்பும் நிலை என்பது அடைய வேண்டும். உழுது உழுது கலைத்தவர்கள் உரிமைக்காக நடைபெறும் நிலை என்பது ஒழிய வேண்டும். ஊடகத்தில் கவனம் எல்லாம் உள்ளூர் நடிகரிடம் அல்லாது உழைக்கும் உழவனிடம் திரும்ப வேண்டும். அரசின் முதல் மரியாதை என்பது வேளாண்மைக்கென அரும்ப வேண்டும். விவசாயத்தை துறந்த நாடும் விவசாயியை மறந்த நாடும் உருப்பிட முடியாது. உண்மை இன்று புரியாது என்று கூறி நல்லதொரு திருக்களை நடுவர்கள் நல்குவார்கள் என்ற நம்பிக்கையுடன் என் உரைக்கு துறையிட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நாம யாருக்கு தெரியுமா முதல் மரியாதை கொடுப்போம்? குடியரசுத் தலைவருக்கா, பிரதமருக்கா, முதலமைச்சருக்கா, அமைச்சர் பெருமக்களுக்கா, மக்கள் நல பிரதிநிதிகளுக்கா, இல்லை சாமிகள் நாம் வணங்குகிற தெய்வங்களுக்கா? நாம் கொடுக்கிற முதல் மரியாதை இந்த பூமி தாய்க்கு கொடுப்போம். அதுதான் தமிழரின் சிறப்பு. அழகாக சொல்லி இருக்கிறார்கள். அடுத்தபடியாக தமிழ் இன பெருமை என்ற தலைப்பில் மாணவர் அரவிந்தன் ஐயா அவர்களை அழைக்கிறேன். தரணியிலே தன்னிகரற்ற பல்கலைக்கழகமாய் தமிழ்நாடு என்ற வடிவமைப்புள் வகுப்பறைகளையும் பறந்து விரிந்த பாராளுமன்றமாய் நூலகத்தையும் கொண்டு உலகிலேயே தமிழ் மொழிக்காகவும் தமிழர் பண்பாட்டிற்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரே பல்கலைக்கழகமாம் பெருமை மிகு தமிழ் பல்கலைக்கழகத்தின் மாணவனாய் நடுவர் வீட்டிற்கும் நல்லதொரு அவைக்கும் மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இனிய உலகத் திருநாள் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம எல்லாம் இன்னைக்கு சோத்துல கை வைக்கிறதுக்காக சேத்துல இறங்கி விவசாயம் பார்க்கக்கூடிய உழவன் தான் தமிழினத்தின் பெருமைன்னு உயர்த்தி சொல்றதுக்காக நான் வந்திருக்கேங்க ஐயா.
தம் குடையின் கீழ் வச்சிருக்கக்கூடியவன் மன்னன், அந்த மன்னனையே தம் குடையின் கீழ் வச்சிருக்கக்கூடிய வல்லமை படைத்தவன் உழவன் சொல்றாங்க. பொதுமறை திருவள்ளுவர் உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்புள்ளை கண்டு பழுதுண்டு வேறொரு பணிக்கு. உலகத்திலேயே இந்த உலகத்திலேயே விவசாயத்துக்கு இணையான பணி வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்றாங்க தமிழ் மூதாட்டி அவ்வை. வேந்தன் மேய தீமுனர் உலகம். சங்க காலத்துல மருதம் அப்படின்னு ஒரு நிலப்பகுதி இருந்தது. அது வயலும் வயல் சார்ந்த பகுதியும் அங்க வாழ்ந்தக்கூடிய மக்கள்கள் உழவர்கள் உலத்தியர்கள் சொல்லப்பட்டாங்க. அவர்கள் செய்த பணிதான் இந்த உலகிற்கே உணவு தரக்கூடிய உன்னதமான உணவு பணிங்கய்யா. அந்த விவசாயத்தை பண்றதுக்கு மிகவும் அடிப்படையான தேவை நிலமும் தண்ணியும். நிலத்தை இன்னைக்கு வேணா ஏரியில வீடு கட்டி எங்க பார்த்தாலும் பிளாட் போட்டு வச்சிருக்கலாம். ஆனா அன்னைக்கு நம்மகிட்ட நிறைய வேளாண்மை இனங்கள் இருந்தது. இந்த உலகத்துல நீங்க எங்க போனாலும் இறைவனுக்கு தலைவனுக்கு அரசனுக்கு திருநாள் எடுப்பதை பார்க்கலாம். ஆனால் உலகத்திலேயே உழவனுக்கு திருநாள் எடுத்த ஒரே இனம் நம்ம தமிழ்நாட்டையா. ஒரு வேப்ப மரத்தை கூட பார்த்திருக்க முடியாது. இயற்கை விவசாயம்னா என்னன்னே தெரிஞ்சிருக்காது. வேளாண் நிலமெல்லாம் காத்தோட காத்தா காணாம போயிருக்கும். இந்த ஒரு மனுஷன் இல்லைன்னா எந்த மனுஷன்மா? யார் அந்த மனுஷன் சொல்றேன். தோல்ல துண்டோட அடிக்கிற வெயிலையும் கொளுத்துற மழையிலையும் ரோடு ரோடா நடந்து இயற்கை விவசாயத்துக்கு வித்திட்ட நம்ம ஆழ்வார். ஆஹா ஆஹா, வேளாண் விஞ்ஞானி நம்ம ஆழ்வார். உறக்க சொல்லுமா. நம்ம ஆழ்வாரை வணங்கி நான் என்னோட உரைக்குள்ள போறேன். அனைவருக்கும் வணக்கம். ஐயா, கிராமத்துல இருந்து கோழி வாங்கிட்டு போய் விக்கிறவன் கோடீஸ்வரன் ஆயிடுறான். சரி. கிராமத்துல இருந்து முட்டை வாங்கிட்டு போய் விக்கிறவன் கோடீஸ்வரன் ஆயிடுறான். சரி. கிராமத்துல இருக்க விவசாய பொருள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு போய் விக்கிறவன் கோடீஸ்வரன் ஆயிடுறான். ஆனா காலமா கிராமத்திலேயே விவசாயம் பண்றவங்க மட்டும் தெரு கோடியில கிடக்குறாங்க. தெரு கோடியில கிடக்குறான். அவன் கோடீஸ்வரன் ஆயிரா, நாங்க மட்டும் இன்னும் கோடியிலேயே கிடக்குறோம். ஐயா, இப்போ உங்ககிட்ட தான் ஒரு கேள்வி. ஏன்டையா? நினைச்சேன், இப்ப எந்திரிக்கிறப்ப எனக்கு தெரியுமா? விவசாயினா எப்படிங்க இருப்பாங்க சொல்லுங்கய்யா. விவசாயினா வேட்டி கட்டி தலையில துண்டு போட்டு தோல்ல துண்டு போட்டுக்குவான், வேட்டி கட்டிக்குவான், அப்படி சேரும் சகதியுமா இருப்பான், எளிமையா இருப்பான், பாக்குறதுக்கு வெள்ளை சட்டையில அப்படியே தெரியுமா வெள்ளையும் படைத்தவன். இதாயா இந்த எண்ணம் தான். டாக்டர் படிச்சவன் தான் கோட்டு சூட்டு போட்டிருப்பான், இன்ஜினியரிங் படிச்சவன் தான் ஆடி கார்ல வருவான், ஐடி படிச்சவன் தான் அழகா இருப்பான். ஏங்கய்யா விவசாயம் படிச்சா அழுக்கு வேட்டி சட்டையோட அரைகுறையா இருப்பான். ஆமா, எங்க இளைஞர்கள் அப்படி நினைக்காத. இன்னைக்கு காலையில ஒரு இளைஞன் வேட்டி சட்டையோட அப்படி புல்லட்ல பின்னாடி வந்து எதை வச்சுக்கிட்டு இருக்கான்னா, பின்னாடி வந்து ஒரு ஏற்கலப்பை வச்சு புல்லட்ல ஜெல்லுன்னு வந்துகிட்டு இருக்கான். இன்றைக்கு இளைஞன் புல்லட்ல ஜெல்லுன்னு போயிட்டு இருக்கான். யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க ஐயா, நீங்க தெரியாதனமா பார்த்திருப்பீங்க. ஆமா, தெரியாதனமா பார்த்துட்டேன். இந்த எண்ணத்தை தாங்க மாத்தணும். அதனாலதான் உழவு தொழிலில் உற்சாகம் பொங்க இன்றைய இளைஞர்களுக்கு தேவை சமத்துவ சிறப்பேன்னு பேச வந்திருக்கேன். ஐயா, ஒருத்தன் எவ்வளவு வேணா படிச்சிருக்கலாம், எவ்வளவு வேணா பணம் வச்சிருக்கலாம், ஆனா பசிச்சா பணத்தையா சாப்பிடுவான்? இல்ல. அப்ப பசிச்சா அவனுக்கு சாப்பாடு தான் தேவைப்படுது. ஒருவேளை பசிச்சா சோத்துக்கு பதிலா பணத்தை தான் சாப்பிடணுங்கிற ஒரு நிலைமை வந்தானா விவசாயம்லாம் ஞாபகம் வருமோ என்னவோ. ஐயா, சமத்துவம்னு பேசிட்டு இருக்கோம் ஐயா. இன்னைக்கு எங்க இருக்கு சமத்துவம்? நாத்து நடுறதா இருக்கட்டும், களை பறிக்கிறதா இருக்கட்டும், ஆம்பளைங்க பாக்குற அதே வேலை தாங்க நாங்களும் பாக்குறோம். ஆனா அவங்களுக்கு மட்டும் கூலி 500 ரூபாயா, எங்களுக்கு 300 ரூபாயா. இங்க எங்கயா இருக்கு சமத்துவம்? சரியான கேள்வி. இங்க இந்த இடத்துல நான் நல்லா கேளுங்க. பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், 8 மருகினில் ஆணைக்கு பெண் இளைப்பிலை காணென்று என்னோட பாரதி கூறி வச்சான். விவசாயம் பண்ற இடத்திலேயே ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமத்துவம் இல்ல. இதுல நான் எங்க விவசாயம் பண்ணி அதை எடுத்துட்டு போய் விக்கிற சந்தையில சமத்துவம் கேக்குறது? ஐயா, இப்போ நீங்களே ஒரு பொண்ணு வச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, நீங்க விவசாயம் பண்றவனுக்கு கட்டி கொடுப்பீங்களா? அதனாலதான் உங்களை கேக்குறேன், விவசாயம் பண்ற பையனுக்கு கட்டி கொடுப்பீங்களா? நல்லா கேட்டுக்கமா. விவசாயம் பண்ணுகிற பையன் நிச்சயமாக ஒரு சிறந்த மனிதனாக இருப்பான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதனால் நிச்சயமா ஏறுகிறது ஓட்டுகிறவனுக்கு என் மகளை கொடுப்பேன். அப்போ நிகழ்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் யாரெல்லாம் விவசாயம் பண்ற பையனோ ஐயா வீட்டுக்கு போய் பாருங்க, பொண்ணு தருவாங்க.
விவசாய தொழிலை தூக்கி பிடிக்கிற சிறந்த ஆண்மகன், ஏறு தழுவிய ஆண்மகன் கருதப்படுவோம். இங்க இருக்கு யாராச்சும் ஒரு பொண்ணு தைரியமா இருந்துச்சு, நான் விவசாயம் பண்ற பையனை கட்டி பேர் சொல்லுங்க பாப்போம். அப்போ அந்த ஒரு பொண்ணு நீ. விவசாயம் இப்ப சொல்லு பாப்போம். விவசாயம் பண்ற கெத்தான அவங்களை எந்திரிக்க சொல்லுங்கயா. நான் பேசுறேன். ஆனா இது சுழலும் சொல்லரங்கமா இல்லை சுயம்பர கூடமா? அருமை அருமை. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நிகழ்வு, சொல்லரங்கத்திலேயே ஒரு சுயம்பரம் நடக்கிறது. அப்போ தமிழ்நாட்டுல இருக்க ஒவ்வொரு பொண்ணும், பொண்ணை பெத்த அம்மா அப்பாவும், நான் ஒரு விவசாயம் பண்ற பையனுக்கு தான் என்னோட பொண்ணை கொடுப்பேன்னு உறுதியா சொல்லுங்க. அப்புறம் பாருங்க தமிழ்நாட்டு பசங்க எப்படி விவசாயம் பண்றாங்கன்னு. எல்லாரும் ஒண்ணு கேட்டுக்கோங்க, இந்த உலகத்துல உயர்ந்த சாதின்னு ஒண்ணும் இல்ல, தாழ்ந்த சாதின்னு இல்ல, ஒரே சாதி தான், அது எங்க விவசாய சாதி மட்டும்தான். அப்படிங்கிற நிலைமை என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் இந்த நாடு உருப்படும். ஐயா, இன்னைக்கு உங்க எல்லாரும் முன்னாடி நான் முதல் பட்டதாரியா பேசுறேன். எல்லாரும் முன்னாடியும் முதல் பட்டதாரியா பேசுறேன் ஒரு சின்ன பயத்தோட. என்னோட அப்பா கடைசி விவசாயியா இருந்துருவாரோ அப்படிங்கிற கேள்வியும் நானாக பதிலும் நானாக உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். முதல் விவசாயி உன் தந்தை அல்ல, அதை தொடர்கிற தொட்டு துலங்குகிற ஒரு விவசாயியாக, ஒரு பெண் விவசாயியாக நீ வளரப் போகிறாய். அது உன்னிடத்தில் இருந்து அந்த பாரம்பரியம், விவசாய பாரம்பரியம் தொடரும். அடுத்து ஒரு புரட்சிகரமான தலைப்பு. இன்றைய இளைஞன் உழவுத்துறை உற்சாகம் பெற தேவை உழைப்பும், உழைப்புக்கேற்ற மதிப்பும் பொருளுக்கேற்ற மதிப்பும். உழைப்பு பொருளுக்கேற்ற மதிப்பு என்ற தலைப்பிலே பேச வருகிறார் மாணவ பேச்சாளர் சந்துரு அவர்கள். ஐயா, அன்னைக்கு ஆங்கிலேயன் சொல்லிட்டு போய் 75 வருஷம் ஆயிடுச்சு. ஆனாலும் இந்த சமூகம் அதே நிலைமையில தாங்கயா இருந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் நான் பேச வந்திருக்கேன், உழைப்பும் பொருளுக்கேற்ற மதிப்புன்னு பேச வந்திருக்கேங்க ஐயா. அருமை அருமை. ஐயா, இவங்க எல்லாம் எந்த காலத்துல இருக்காங்கன்னு தெரியல. காலம் எங்கேயோ போயிட்டு இருக்கு, இப்ப போய் இப்படி பேசிட்டு இருக்காங்க. ஐயா, கலப்பு விவசாயத்தை மறந்து இன்னைக்கு நம்ம கார்பரேட் விவசாயத்துக்கு போயிட்டு இருக்கோங்க ஐயா. நம்மளுடைய சமூகங்கிறது ஒரு மேய்ச்சல் சமூகங்க ஐயா. ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் வளர்த்தெடுத்து நம்மளுடைய தொழில நாமே நிர்ணயிச்ச காலம் போய் இன்னைக்கு கார்பரேட் நிறுவனங்கள்ட்ட கையை கட்டிக்கிட்டு பதில் சொல்லக்கூடிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க நிலைமை தானங்க இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு கார்பரேட் கைக்குலிய இன்னைக்கு விவசாயத்தை முடக்கக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. விவசாயிகளுடைய முதுகெலும்பு என்ன தெரியுமாங்க இந்திய நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு? 3 வேளாண் சட்டத்தை திரும்ப பெறணும்னு சொல்லி 365 நாள் போராடக்கூடிய நிலைமை தானங்கய்யா இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. அதாவது பரவாயில்லங்கய்யா, இன்னைக்கு காவேரி தண்ணிய அள்ளி குடிச்ச காலம் போய் இன்னைக்கு கார்பரேஷன் வாட்டருக்கு மீட்டர் வச்சு அளக்கக்கூடிய நிலைமை தானங்கய்யா இன்னைக்கு இருக்கு. இந்த சமூகத்துல போய் எப்படிங்கய்யா இயற்கை விவசாயமா இருக்கட்டும். ஐயா, விவசாயத்துக்கும் காதலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. என்ன தெரியுமா? ரெண்டுமே இயற்கையா வரணும். அது மட்டும் இல்லைங்கய்யா, பருவத்தோட அறுவடை செய்யணும், இல்லைன்னா எனவே இன்றைக்கு அரசு துறையில் 1000 துறைகள் இருக்கிறது. ஆனால் வேளாண் என்ற ஒரு நிர்ணயிக்கப்பட்ட துறை இல்லை. எனவே இன்றைக்கு அரசு வேளாண் துறையை அரசு துறையாக மாற்றுகிறதோ அன்றைக்கு தாங்க எங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் வேளாண் துறை தொழிலுக்கு வருவாங்க. அது மட்டும் இல்ல, விளைச்சவன் ஊடு இன்னைக்கு ஒழுகுது, ஆனா விளைச்சலை பெற்றவன் ஊடு இன்னைக்கு உயருது. எனவே விளைச்சலுக்கான மதிப்பை எவன் நிர்ணயிக்கிறானோ அன்னைக்குதான் உழைப்பு பொருளுக்கேற்ற மதிப்புங்கிற மிகப்பெரிய எண்ணம் வரும். எனவே அன்றைக்குதான் உழவு தொழிலில் உற்சாகம் பொங்கும் பொங்கும் என்று சொல்லி தந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உடல் உழைப்பின் அருமையே என்று பேசுவதற்காக
நல்லா கவனமா பாருங்க, கேளுங்க. உடல் உழைப்பின் அருமையே என்று பேசுவதற்காக கனிகா அவர்கள் வருகை தருகிறார். வாங்க. இன்னைக்கு நான் எடுத்துக்கிற தலைப்புக்கு போறதுக்கு முன்னாடி வீட்டுல எல்லாரும் சொல்லுவாங்க, உன்னையெல்லாம் படிக்க வச்சதுக்கு 2 மாட்டை வாங்கி விட்டுருந்தாவது காசு கிடைச்சிருக்கும்ட்டு. அதை அவங்க வாய் வார்த்தையா சொல்லாம உண்மையா நடத்தி காமிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு அந்த தலைப்பை எடுத்துக்க வேண்டிய அவசியமே வந்திருக்காதுங்கய்யா. அப்படி என்ன தலைப்புண்டானே யோசிக்கிறீங்க? உழவு தொழிலில் உற்சாகம் பொங்க இன்றைய இளைஞர்களுக்கு எது தேவை? என்னுடைய தலைப்பு உடல் உழைப்பு. ஆடாடா, தலைப்பு நல்லா இருக்கு, ஆனா தலையில பூ தான் இல்ல. ஐயா, இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கள் எல்லாருமே பிள்ளைகிட்ட நாங்க தான் வயல் வேலை செஞ்சு காட்டுலயும் மேட்லயும் வேலை செஞ்சு கஷ்டப்படுறோம், நீயாவது படிச்சு நல்லா ஆகுயா, நீயாவது நல்ல ஒரு இடத்துல உட்கார்ந்து வேலைக்காரியான்னு சொல்லியே உழைப்புல இருக்கிற அருமையையும் விவசாயத்தோட அருமையும் யாருக்கும் தெரியாத மாதிரி ஆக்கிட்டாங்க ஐயா. இதுதான் இன்னைக்கு உண்மையான நிலவரம். ஐயா, இப்ப என்ன பாருங்க, நான் எப்படி இருக்கிறேன். அடேங்கப்பா, சிம்ரனோட சித்தப்பா பொண்ணு மாதிரி இருக்காங்க, ஸ்லிம்மா இருக்காங்க. அதான் சொல்றேன், நான் இப்படி ஒரு உழைச்சு அந்த பொண்ணு ஓடா போயிருக்கு அப்படிதானே? ஐயா, நான் ஓடா போகலங்கய்யா. உழைச்சு அழகாவும் ஸ்லிம்மாவும் ஆரோக்கியமாவும் இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் நான் எங்க வீட்டுல செய்யற விவசாய உழைப்பு தானே காரணம். நல்லா கேட்டுங்க எல்லாரும், பெண்களே மகளிரே தாய்க்குளமே கேட்டுங்க. இனி யாரும் பியூட்டி பார்லருக்கு போவேனா, நேரா வயலுக்கு போய் வயல்ல நின்று களை எடுங்க, நாத்து எடுங்க, அறுவடை பண்ணுங்க, நீங்க சூப்பரா அழகா ஆயிருவீங்க. ஐயா, இன்னைக்கு எல்லாருமே வேலை பாக்குறேன்னு சொல்லி ஏதோ ஒரு டப்பாக்கு முன்னாடி நின்று டட்டுன்னு தட்டிக்கிட்டே இருக்காங்களே தவிர யாரையா எந்திரிச்சு போய் உடல் உழைப்பு செய்யறாங்க? இன்னைக்கு எல்லாருமே காலையில எந்திரிச்சு பாக்குறேங்கய்யா, எதையோ தேடி நடந்துகிட்டே இருக்கிறாங்க, நடந்துகிட்டே இருக்கிறாங்க. எதை தேடி நடக்கிறாங்க இன்னமும் கண்டுபிடிக்கவே இல்லை. பாவம் தொலைச்சிட்டாங்க போல இருக்கு, தேடிட்டே இருக்காங்க. ஆரோக்கியத்தை தொலைச்சிட்டாங்க, தேடுறாங்க. அதேதாங்கய்யா, அவங்க தொலைச்சது வேற எதையும் இல்ல, அவங்க ஆரோக்கியத்தை தொலைச்சு காலங்காத்தால எந்திரிச்சதுல இருந்து வாக்கிங் ஜாக்கிங் இது பத்தாதுன்னு ஜிம்ல ஒர்க் அவுட் வேறையாங்கய்யா. ஒர்க் அவுட் ஜிம்ல. ஆமா. இதுல எக்ஸ்ட்ரா வந்து புரோட்டீன் சேர்த்துக்கறாங்களாம். புரோட்டீன் ஷேக் ஜிம்ல குடிப்போம். ஷேக் புரோட்டீன் ஷேக் அதான் அப்படியே வரும். அப்படியே வரும். அப்படியே இதெல்லாம் வீட்டுல அம்மா உட்கார்ந்து கம்மங்கூழ் கேப்பக்கறி எல்லாம் செஞ்சு கொடுப்பா. மா என்னமா கம்மங்கூழ் கேப்பக்கறி பாஸ்தா செஞ்சு கொடுமான்னு சொல்லிவிட்டு அதையே ஒரு டப்பால புரோட்டீன் ஷேக்னு வித்துவான், அதையும் வாங்கி குடிச்சிருவாங்க கேட்டா ஆரோக்கியமா. ஆனா இந்த ஆரோக்கியத்தை பெறுவதற்கும் உழைப்பு தேவை, அந்த உழைப்புக்கு உடல் உழைப்பு தேவைங்கிறது யாரையா புரிஞ்சிருக்கா? எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குறீங்க? கம்பங்கூழ நம்ப மாட்டான், ஆனா வாங்கி அதேதாங்கயா. நெட்டு குடிச்சாதான் வளர முடியுமா? ஆமா. ஆனா வளர்ந்தவன் எல்லாம் குட்டையா தான் இருக்கிறான். எங்க வளர்ந்துருக்கான்? வளர முடியும்? வளருமா? யார் தெரியுமா வளருவா? கம்பெனிக்காரன் வளருவான். சுவர் இல்லாம சித்திரம் வரைய முடியுமா ஐயா? சுவர் இல்லாம சித்திரம் வரைய முடியாதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா துணியில வரையலாம், போர்டுல வரையலாம், பேப்பர்ல வரையலாம், இப்ப கம்ப்யூட்டர்லயே வரையலாம். விளைநிலங்கள் எல்லாம் வீடுகளாகின்றன, காடுகள் எல்லாம் காணாமல் போகின்றன என்பதை நான் சொல்லவில்லை, மருதகாசி என்ற ஒரு கவிஞன் பாடி இருக்கின்றான். அதனாலதான் ஐயா இன்னைக்கு நம்ம எல்லாம் வறண்ட தாயின் மார்பில் இருந்து பால் குடிக்கும் குஞ்சுகளா மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம். கல்ல கூட கடவுளா வழிபடுகிற இந்த உலகம் உலகத்தை காக்கின்ற உழவர்களை எல்லளவு எண்ணுவதில்லை அப்படிங்கிறதான் என் கருத்து. உழவனிலேயே உழவு இல்லை, உழவு இல்லையே உலகமே இல்லை. உழவை நிற்போம், உலகை காட்போம். வாய்ப்பளித்தவர்களுக்கும் வாய்மொழி கேட்டவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து தமிழ் பல்கலைக்கழக மாணவி மைதிலி அவர்கள் ஒரு அற்புதமான தலைப்பிலே பேச வருகிறார். வேளாண்மை தொழிற்சாலைகள். எந்த சாயம் போட்டாலும் வெளுக்காத ஒரே சாயம் எங்க விவசாயம். அதனாலதான் சொல்றேன், உழவு தொழிலில் சிறப்பு பொங்கும் இன்றைய இளைஞர்களுக்கு வேளாண் தொழிற்சாலைகளே அவசியம்னு நடுவர் அவர்களே கூளை குடிக்க சொன்னா கொழுப்பு கொண்டு நூலிலை போன்ற நூடுல்ஸை உண்டு 7 வயது குழந்தை இறந்து விட்டதுங்கய்யா. இதை எங்க போய் சொல்றது?
7 வயசு குழந்தை நூடுல்ஸ் சாப்பிட்டு பொட்டுன்னு போயிடுச்சு. ஆமாங்கய்யா. உண்மையான தகவல். நிறைய செய்திகள்லாம் பார்த்துருக்கோம். அதனால் மக்கள் அதிர்ச்சி கொண்டு நூலிலை போன்ற நூடுல்ஸை விட்டு கேழ்வரகு, சோளம், கம்பு போன்ற தானியங்களை விரும்புறாங்களே, இதுக்கெல்லாம் காரணம் வேளாண் தொழிற்சாலைகள் தானுங்கய்யா. என்ன இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையேந்த வேண்டும் வெளிநாட்டில்? உழைக்கும் உழைப்பு வயல் காட்டில், உயரும் உன் மதிப்பு அயல் நாட்டில் என்று கண்ணதாசன் அயல் நாட்டில் கூட உழவனின் மதிப்பு உயரும்னு சொல்லியிருக்காரு. அது போலதாங்கய்யா முருங்கைக்காய் இருக்கு இல்லையா, முருங்கைக்காய், அந்த முருங்கைக்காய் விதை முத்து, அதுல இருக்கு சத்து. அந்த விதை தாங்கய்யா சத்துள்ள அயன் டேப்லெட். இது தெரியுமாங்கய்யா உங்களுக்கு? அதாவது அந்த முருங்கை விதைக்குள்ள இருக்கிற நெற்று உருண்டையா இருக்கு. ஆமாங்கய்யா. அது பி காம்ப்ளெக்ஸ் டேப்லெட் மாதிரி அயன் டேப்லெட். ஆமாங்கய்யா. உடம்பு போட்டா சும்மா கின்னு இருக்கும். அப்படி போடுங்க. நாளையில என்ன பண்றீங்க, ஊர்ல உள்ள முருங்கை மரம் ஒண்ணு இருக்கக்கூடாது, மரம் இருக்கணும், காய் இருக்கக்கூடாது. ஆமா, மாத்திரையெல்லாம் எரிங்க, இயற்கை மருந்த பெறுங்க. இது போல இயற்கை மருந்து என்று தனி தொழிற்சாலைகள் அமைக்கலாம். அப்படி அமைத்தால் உண்ணும் உணவிற்கு ஆரோக்கியம் பெறும், வாழ்நாளில் வளம் பெறும். இது தானங்கய்யா நிதர்சனமான கருத்து. உண்மைதானே? ஆமாம் ஐயா. 2024ஆம் ஆண்டு பிறந்துச்சு. முதல் நாளில் இந்தியா ஏவுகணை செலுத்தி சாதனை படிச்சு கொண்டிருக்காங்க. அதே வேகத்தை விவசாயத்திலும் காட்டி பல வேளாண் தொழிற்சாலைகள் தொடங்கினா எங்க இளைஞர்களுக்கு உற்சாகம் பொங்குவது வேளாண் தொழிற்சாலைகளே என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எத்தனை ரேஷன் கார்டு இருக்கு தெரியுமா இந்தியாவில்? 2,80,00,000 ரேஷன் கார்டு இந்தியாவில் இருக்கு. ஒரு கார்டுக்கு 20 கிலோ அரிசி மாசம் கொடுக்கணும். அப்ப இதற்கெல்லாம் பரப்பு பெருக்குது, மக்கள் தொகை பெருக்குது, அதுக்கு தகுந்தமான பொருட்கள் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற நிலைமையில யோசிச்சோம்னா இன்றைய இளைஞருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சது. அதை விட்டுட்டு வேலை வாய்ப்பை பெருக்காமல், விளைநிலத்தை பெருக்காம, விவசாயத்தை நீங்க தூக்கி விவசாயத்தை வளர்ப்பதற்கான உற்சாகம் ஊக்கப்படுத்தாம, இதற்கான முதல் மரியாதையை நாம கொடுக்காம இருந்தோம்னா இந்த இளைஞன் எப்படி ஆகா இதை படிச்சாலும் வேலை இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுவான். ஆகவே நாம் என்ன கருத்தில் பார்க்க வேண்டும்னா, இளைஞனுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு, இந்த பொருட்களை பயன்படுத்தி உருவாக்குவதற்கு உழவு சார்ந்த, உழவு கருவிகள் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டும். அழகா பேசியிருக்காங்க. கம்பனை பற்றி அழகாக பாரதி சொல்வான். கம்பனை போல், வள்ளுவன் போல், இளங்கோ வணிகள் போல் பூமிதனில் யாங்கனுமே கண்டதில்லைம்பா. முதல்ல யார சொன்னான்? வள்ளுவனை கூட சொல்லல பாரதி, முதல்ல கம்பனை சொன்னான். ஏன் சொன்னான் தெரியுமா? கம்பன் கம்பராமாயணம் கொடுத்ததால் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் இல்லை, கம்பன் கம்பராமாயணம் எழுதினான். அவன் கூடுதலாக நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறான். செழுங்குலத்தில் பிறந்தால் உயர்வில்லை, எழுங்குலத்தில் பிறந்தாலும் உயர்வு இல்லை, உழும் குலத்தில் பிறந்தலே உயர்வு அப்படிங்கிறான். அப்ப உழும் குலத்தில் பிறந்தல் தான் உயர்வு என்பதை கம்பன் சொல்லியிருக்கிறான். அது மட்டுமல்ல, கடைசியாக அதில் சொல்லுவான், வாழ்த்துகிறான். சோழ நாட்டு மன்னன் வாழ்க, சோழ நாட்டு மன்னனின் 79 நாடுகள் வாழ்க, சோழ நாட்டில் வாடுகின்ற வேளாண்குடி பெருமக்கள் வாழ்க, சோழ நாட்டில் வாடுகின்ற மக்கள், பொதுமக்கள், விவசாய பெருங்குடி மக்கள் வாழ்க. கடைசியில் சொல்வான், ஏர் வாழ்க, 79 கோடி நாடு வாழ்க என்று முடிப்பான். அப்ப சுடன்றும் ஏர் பின்னது உலகம், உடன்றும் உழவே தலை. உடலக எல்லாம் பேசுறீங்க ரைட்டு. ஆனா இன்னைக்கு கிராமத்துல இருந்து, நம்ம ஊர்ல இருந்து, நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கு நிறைய படித்த பட்டதாரி இளைஞர்கள், மாணவர்கள் எங்க தெரியுமா இருக்காங்க? சென்னையில் 12,000 10,000 ஒரு ரூமை கொடுக்குறாங்க. ஏதோ கும்பலா போட்டு ஒரு ரூம்ல அடைச்ச சோத்தை கொடுத்து அவங்களுக்கு வாழ்வியல் ஆதாரம்னு ஏதோ ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதுக்கு அங்கேயாச்சும் போகும்னு சொல்லிட்டு இன்னைக்கு அங்கே நிறுவன கம்பெனியில், செல்போன் கம்பெனியில போட்டு நம்ம மக்கள் காத்து கிடக்குறாங்க, வேலை பார்க்குறாங்க. இந்த மண் வளம், இந்த நாட்டில் இருக்கிற இந்த பூமி, இந்த பூமியில் இருக்கிற
அற்புதமான ஒரு நம் கையில் இருக்கிற உழவு தொழில். இந்த தொழிலை செய்வதற்கு நம்பி செய்தால் நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும், வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையை உருவாக்குவதற்கு இந்திய நமது தமிழ் பல்கலைக்கழக மாணவர்களும் மற்றும் தஞ்சை மாவட்டத்தில் இருந்து வருகை இருந்திருக்கிற மாணவிகளும் நிறைய செய்திகளை அழகாக இங்கே வேளாண் துறைக்காக பயன்படுத்தி வெற்றிகரமான ஒரு பேச்சை முன்னிறுத்தி இருக்கிறார்கள். நண்பர்களே, பெரியவர்களே, இன்றைய இளைய சமுதாயம் நாம் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று சொல்லி, உழவே ஆதாரம், வேளாண்மையே நம் உணவகம், ஆகவே உழவு தொழிலை மேம்படுத்துவதற்கான தமிழ் பல்கலைக்கழகத்தின் மக்கள் தொலைக்காட்சியின் இந்த அற்புதமான ஒரு நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பித்த அத்தனை நல்ல உள்ளங்களையும் நன்றி சொல்லி, உழவர் திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி, வறுமையையும் கொடுமையையும் கூடையிலே வெட்டிவை, கொஞ்ச நஞ்ச பயம் இருந்தால் மூளையிலே கட்டிவை, நெடுங்கவலை தீர்ந்தது என்று நெஞ்சில் எழுதி ஒட்டிவை, நெருஞ்சிக்காட்டை அடித்து அதில் தானியத்தை கொட்டிவை என்ற பட்டுக்கோட்டையின் நம்பிக்கை வரிகளை கூறி, உழவர்கள் வாழ்க, உழவு தொழில் ஓங்குக, உழவு சிறக்க, நாம் எல்லாருக்கும் நம்பிக்கை பிறக்கும் இந்த நன்னாளிலே என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.